வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சத்தான சிவப்பரிசியை வச்சு நல்ல கமன்னு குழாய் புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ரெடி பண்ணுற இந்த பச்சரிசி புட்டை விட இந்த சிவப்பரிசி புட்டு ரொம்ப சத்தானது. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதே மாதிரி உடலுக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கும். வாங்க சிவப்பரிசியில் குழாய் புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். புட்டு மாவு வீட்டிலே ரெடி பண்ணணும் அப்படின்னா சிவப்பரிசியை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிடணும். ஒரு துணியில் அரை மணி நேரம் நிழல்லே காய வைக்கணும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சி சல்லடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வெறும் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிரும். இப்போ வறுத்த புட்டு மாவு ஒரு கப் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாவு உதிரியாக தான் இருக்கணும். அதனால் மொத்தமாக நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைப்படாமல் கரண்டினால் முதல்ல இந்த மாதிரி கிளறிக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இடியப்பத்துக்கெலாம் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ஆனால் இந்த புட்டு மாவுக்கு அதில் பாதி அளவு தான் தண்ணி தேவைப்படும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கை போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கணும். மாவை கையில் இந்த மாதிரி குழக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா நல்லா குழக்கட்டையாக பிடிக்க வரணும். அதே மாவை கையினால் உதுத்து விட்டோம்னா நல்லா உதிர்ந்து வரணும். இதுதான் புட்டுக்கு சரியான பதம். அந்த மாதிரி வரல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த மாவில் இருக்க கட்டியெல்லாம் உதிர்த்து விடாமல் நம்ம அப்படியே புட்டை வச்சோம்னா புட்டு இந்த கட்டி கட்டியாக தெரியும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மாவு என்ன பண்ணணும், ஒரு பெரிய கண் சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி சலிக்கும்போது அந்த கட்டியாக உள்ளது பூரா மேலே நிற்கும். அதை கைனால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டோம்னா மாவு எல்லாம் நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும். புட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மெத்தடில் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே கட்டி இருக்குன்ட்டு. இப்போ இதை பூரா கைனால் நல்லா உடச்சி விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சலித்து அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே புட்டு மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் புட்டு மாவு எந்த அளவுக்கு உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நம்மள்ட்ட இந்த மாதிரி புட்டுக்குழல் இருந்துச்சுன்னா புட்டுக்குழலில் புட்டை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சு மேலே துணி போட்டு கூட நம்ம புட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இது அடியில் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல நம்ம தேங்காய் துருவல் தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த குழலில் பாதி அளவுக்கு நம்ம மாவு ஃபில் பண்ணிடணும். திருப்பியும் நம்ம தேங்காய் துருவல் போடணும். அதுக்கப்புறம் மாவு போடணும். கடைசியாக நம்ம ஃபுல்லாக தேங்காய் துருவல் போட்டு இந்த மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். மாவு தேங்காய் துருவெல்லாம் போட்டு கரண்டினால் ரொம்ப அழுத்தி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சமப்படுத்திக்கிட்டால் போதும். இப்போ புட்டுக்குள்ள உள்ள பாத்திரத்தில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கணும். இப்போ புட்டுக்குழல் அது மேலே வச்சு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா புட்டை வேக விட்டுக்கணும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட புட்டு நல்லா வெந்து வந்துடும். புட்டுக்குழலேருந்து புட்டை நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தால் கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியோட பின்பாகத்தை கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா புட்டு அப்படியே அழகாக வெளியே வந்துடும். புட்டுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பாகு கருப்பட்டிப்பாகு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இனிப்பு பிடிக்காதவங்க கடலைக்கறி வச்சு சேர்த்துக்கலாம். இதில் எது நம்மளுக்கு விருப்பமோ அதை வச்சு நம்ம இந்த புட்டை எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த சிவப்பரிசி வச்சு குழாய் புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.